பாபா வங்க அப்படிங்கிற ஒருத்தங்கள பத்தி நம்மள நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவங்க வந்து ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இதே மாரி ஜப்பான்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியோ தட்சுகி. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ரேண்டமா நெறைய கனவெல்லாம் வரும். அந்த கனவெல்லாம் இவங்க வந்துட்டு புக்ல வரைஞ்சு வரைஞ்சு வச்சுருவாங்க. ஏன்னா மாங்கா ஆர்டிஸ்ட் இல்லையா? ஒரு கட்டத்துல இவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. இவங்க பார்க்குற கனவு எல்லாமே நிஜமாவே நடக்குது அப்படின்னு. இவங்க இவங்க கண்ட கனவு எல்லாத்தையுமே ஒரு காமிக் புக்கா வந்துட்டு 1999ல வந்துட்டு பப்ளிஷ் பண்றாங்க. தி ஃபியூச்சர் ஐசா அப்படிங்கிற நேம்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்றாங்க. ஜப்பானோட கோபே கென்ல வந்துட்டு 1995ல வந்துட்டு ஒரு பெரிய எர்த்குவேக் வந்திருக்கு. இத வந்துட்டு இவங்க ரியோ தட்ஸ்கி வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இத பத்தின ட்ரீம் வந்துட்டு இவங்களுக்கு எப்ப வந்திருக்குன்னா 1991ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்வின் டவர் அட்டாக்கையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இத பத்தின ட்ரீம் வந்துட்டு 1995ல வந்திருக்கு. இந்த கனவுல அவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா 2 டவர் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுற மாதிரி பார்த்திருக்காங்க. அதே மாதிரி 2011ல வந்துட்டு ஜப்பான்ல பெரிய எர்த்குவேக் சுனாமி எல்லாம் வரும். இதையும் இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரின்சஸ் டானாவோட டெத், அப்புறம் வந்து கோவிட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆரம்பத்துல வந்துட்டு இந்த காமிக் புக்கை ரீட் பண்ணவங்க வந்துட்டு இதை பெருசா எடுக்கல. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. 1999க்கு முன்னாடியே முடிஞ்ச விஷயங்கள். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூச்சர்ல இந்த அவங்க எழுதியிருக்க எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. 2021ல திரும்பவும் ஒரு காமிக் புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. தி ஃபியூச்சர் ஐசா கம்ப்ளீட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஏற்கனவே நடந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய பார்த்துட்டோம். சரி, இவங்க ஃபியூச்சருக்கு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 2019ல வந்து அதே கோவிட் வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 2025 ஜூலை 5 அன்னைக்கு ஜப்பான்ல வந்துட்டு ஒரு மெகா எர்த்குவேக் வரப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்த ட்ரீமே திரும்பவும் வரும். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்டா வரும். அதே மாதிரி தான் இந்த மெகா எர்த்குவேக் பத்தின ட்ரீம் கூட இவங்களுக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1991ல வந்திருக்கு. கடலுக்கு அடியில வந்துட்டு ஃபிராக்சர் வர மாதிரி எல்லாம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ. இதுக்கப்புறம் வந்துட்டு 2021ல வந்துட்டு திரும்ப இதே ட்ரீம் வந்திருக்கு. அதுல என்னெல்லாம் பார்த்திருக்காங்கன்னா மறுபடியும் பபிள்ஸ் எல்லாம் வருது. கடல்ல இருந்து நிறைய பபிள்ஸ் வருது. அப்புறம் டிராகன் மாதிரி இப்படி ரெண்டனா இப்படி எழும்பி வருது. அதுல வந்துட்டு ஒரு கேப்ஷன், ப்ளீஸ் இவாக்குவேட் இமிடியட்லி 2025 ஜூலை 5 அப்படின்னு. இதை வந்து நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த காமிக் புக்ல வந்துட்டு 15 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு டோட்டலா இருக்குது. அதுல வந்துட்டு 13 வந்து நிஜமாவே நடந்திருக்கு. அதனால நம்புறாங்க. இந்த எர்த்குவேக் கனவுக்கும் ரியல் லைஃப்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னா ஜப்பான்ல வந்துட்டு மெகா எர்த்குவேக் வரப்போகுதுன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் வார்ன் பண்றாங்க. ஆனா இப்ப கிடையாது. இது வந்துட்டு வர 30 வருஷத்துல எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் ரியோ தட்ஸ்கியோட ப்ரெடிக்ஷனையும் சயின்டிஸ்டோட வார்னிங் ரெண்டையும் வந்துட்டு சேர்த்து பாக்குறாங்க. பார்த்தவங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையாவே நடக்குதா இல்ல கோயின்சிடென்ஸா? உங்களோட கருத்து என்னங்கிறது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.